clubhouse, tiny living room, more common space but less living space. Highest carpet area up to 70% only in Jane's home. தற்போது பத்திரிகையாளர் திரு பிஸ்மி நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்திலிருந்து கோவிந்தா பாடல் நீக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இது தொடர்பாக சில இந்து அமைப்புகள் எதிர்ப்பும் தெரிவித்திருந்தார்கள். தற்போது படத்திலிருந்து அந்த பாடலை நீக்கி இருக்காங்க. உங்களுடைய முதற்கட்ட பார்வை? பட் இந்த நீக்கம் தேவையற்றது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பாடல் பல பேர் பார்த்திருக்காங்க. பல இந்து மதத்தை சேர்ந்தவர்களும் அந்த பாடலை பார்த்திருக்காங்க, ரசிச்சிருக்காங்க. யாருடைய மனதையும் அந்த பாடல் புண்படுத்தல. இதுதான் உண்மை. இன்னொன்னு, இதே மாதிரி பல்வேறு படங்களில் பல்வேறு பக்தி பாடல்களின் சாயல்கள்ல எத்தனையோ பாடல்கள் வந்திருக்கு. அந்த பாடல்கள் வரும்போதும் இந்து மதத்துக்கு பெரிய அநீதி ஏற்பட்டதா யாரும் சொல்லவே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பாடலுக்கு இவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்ததற்கு பின்னால பாத்தீங்கன்னா நிச்சயமா அரசியல் இருப்பதா நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, எத்தனையோ அமைப்புகள்லாம் இருக்கும்போது குறிப்பிட்ட, அதாவது இன்னும் சொல்ல போனா ஜனசேனா கட்சி இந்த பிரச்சனையை கையில எடுத்ததை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு ஆந்திராவில் பவன் கல்யாணுடைய ஜனசேனா கட்சி மதவாத அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு ஒரு கருவியாக இந்த படம் பயன்பட்டிருக்கு. இதை வச்சு அவங்க அரசியல் செய்ய நினைச்சு அதில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பொதுவாகவே பாத்தீங்கன்னா இங்க கருத்து சுதந்திரத்தினுடைய குரல் வலையை நெரிக்கிற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. முக்கியமாக பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா, இந்த இந்துத்துவ சக்திகளுக்கு பாஜக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு ஒரு மிகப்பெரிய தைரியம் ஏற்பட்டிருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் இது போன்ற சம்பவங்களில் எல்லாமே அவர்கள் மூக்க நுழைக்கிறது. இன்னொன்னு, இந்த படத்தை இதற்காகவே நியமிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தணிக்கை குழு பார்த்து சான்றிதழ் அளித்த பிறகு நீங்க அது நீக்கணும். அதை நீக்கலன்னா நீங்க 100 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கொடுக்கணும், திருப்பதிக்கு எந்த தமிழர்களும் வர முடியாது அப்படின்னு மிரட்டல் விடுப்பது ஒரு சரியான விஷயம் இல்லை. ஆனா இவர்களுடைய மிரட்டலை கண்டு பயப்படாம நான் இது மாதிரி சட்டத்துக்கு உட்பட்டு தான் அந்த பாட்டை வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன சந்தானம் கடைசி நேரத்துல தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு இந்த பாடலை நீக்குவதற்கு சம்மதிச்சது இப்ப என்னை போன்றவர்களுக்காக ஒரு அதிர்ச்சி தான். அதே நேரம் ஒரு வியாபாரியாக தன்னுடைய படம் ஆந்திராவிலையும் ஓடணும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த முடிவை நான் எடுத்திருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனா சந்தானம் எடுத்த இந்த முடிவு ஜனசேனா போன்ற இந்த மதவாத சக்திகளுக்கு கூடுதல் தைரியத்தை கொடுக்கும். எதிர்காலத்திலும் இது போன்ற பல்வேறு திரைப்படங்களுக்கு அவர்கள் மிகப்பெரிய இடையூறாக வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. சரி, ஏற்கனவே சில அம்மன் பாடல்களும் கூட இந்த போல அந்த டியூனை பயன்படுத்தி சில பாடல்கள் வெளிவரவும் செய்திருக்கீங்க. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இதற்கு பின்னால் அரசியல் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு பிஸ்மி. Big clubhouse, tiny living room, more common space but less living space. Highest carpet area up to 70% only in Jane's home.